ஒழுங்காக வேலை செய்யலைன்னா மேய்ப்பனுக்கு விரோதமாக என் தண்டனைகளை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. பாருங்கள், ஒவ்வொன்றா இன்றைக்கி சொல்லிட்டார்ல, நீ ஒவ்வொரு ஊழியக்காரன் டப்பு டப்புன்னு போயிட்டே இருப்பான். அப்போ தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உற்சாம கையை தட்டலாமா? அல்லேலூயா. ஆகவே மிகவும் கடுமையான காலங்கள். உங்களை ரட்சிப்பின் வழியில் நடத்தவில்லை அவர்கள். உங்களை பரிசுத்தமான பாதையில் அவர்கள் நடத்தி செல்லவில்லை. விக்கிரகத்தை விட்டு உங்களை பிரிக்கவில்லை. நான் பிரிப்பேன். அதுதான் சின்னத்தோட கடற்கரையில் ஒரு சர்ச்சில் என்னை முன்னாடி கூட்டிகிட்டு போச்சுனோம். நீ என்ன வீடுலாம் ஜோம் பண்ணி சிறுவங்களெல்லாம் கடலில் போட சொல்லியாமன், சிறுவங்களெல்லாம் கடலில் போட்டவன் நான் வீட்டுக்காக கொண்டு போனோம். நிறையா அடிச்சும் உடைச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்போ தான் பங்கு பேரையும் அப்போ என்ன ஆட்டம் போட்டாங்க. எங்கே செஞ்சால் உண்மையாக ஊழியம் செய்ய. உலகத்தில் ஒத்திரம் உண்டு, உலகத்தில் துக்கம் உண்டு, உலகத்தில் துன்பம் உண்டு. ஊழியக்காரன் அநேக துன்பங்கள் உண்டு. நான் இன்னும் மயக்க பிடிச்சி கீழே இறங்கியாச்சுன்னா எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசணும்னு எனக்கே தெரியாது. நான் சிரிச்சுட்டே இருப்பேன். அதை பற்றி கவலை இல்லை. நான் என்ன சுவிசேஷத்தை கொடுத்தேன் என்ற சந்தோஷம் தான் எனக்கு. எத்தனை பேர் இது ஆவியில் உஷாரடைகிறீர்கள்? எத்தனை பேர் எச்சரிக்கையாக பயன்படுத்துகிறீர்கள்? எத்தனை பேர் கவனமாய் இனி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். ஒரு பையனிட சொன்னேன், வச்சாரம் பண்ணாதேன்னு, இது பண்ணி பாருன்னு சொன்னேன். நான் சில வேளை அப்படி சொன்னேன், பண்ணி பாரு, ஆண்டவர் இருக்காரான்னு காட்டி தருவேன்னு. அவன் போனான், ஒரே ஒரு தப்பு பண்ணான். கேட்ட கல்யாணம் ஆகலை பிரதர், நான் அதனால் போனேன் பிரதர். இப்போ எனக்கு வேறு வியாதி பிடிச்சி போச்சுன்னு இல்லை ஆளுங்க வேறு வியாதி. பெண்கிட்ட போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க, வேறு வியாதி பிடிச்சி போச்சுன்னு. இப்போ ஆஸ்பத்திரி மருந்து ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் மணந்திருந்து நான் கேட்டேன், இனி ஏதாவது ஸ்திரீகிட்டே போவியான்னு கேட்டேன். போகவே மாட்டேன் பிரதர், நான் போகவே மாட்டேன். அப்போ உனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, கல்யாணமே நடக்கும்னு சொன்னார். ஒரு சமகையை தட்டுங்க. அரசாங்க மருத்துவமனை அவனை தேடி தேடி திரிகிறது, தொடர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. நான் என்ன போக வேண்டாம்னு சொல்கிறேன். நர்ஸுகள் வீடு தேடி போகணும், இப்படிப்பட்ட வியாதி பிடிச்சவன்னு. இதனால் அம்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சு, தங்கச்சியும் தெரிஞ்சு போச்சு. துடிக்கிறான் அவன். ஆனால் கர்த்தர் 5-6 வருடமாக இன்றும் ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு அவனை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது எப்பேற்பட்ட ஊழியம் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை பாவம் செய்தால் கொண்டு போடுவார்னா கொண்டு போடுவார், அடிப்பார். இந்நாள் வரையும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்துருங்க. இல்லை என்றால் அவங்கவுங்க ஊரில் நீங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதான காணிக்கை எடுத்துக்கொண்டு அந்தந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து தீர்த்துருங்க. அப்படியா? ஏன்னா எங்கிட்ட கொண்டு வந்தால் உள்ள பாவத்தை அறிஞ்சிருவோமே. நீங்கள் ஒரு காணிக்கை கொண்டு வந்தால் இது என்னத்துக்குள்ளே காணிக்கைன்னு தான் கேட்பேன்ல. பாவத்தை விசாரிப்பேனா விசாரிக்க மாட்டேனா? விசாரிப்பேன். யோபு 10:5 என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். யோபு 5:10. அவர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்புவார். நான் கிண்டி கிளப்புவேன். அதனால் நிறைய பேர் என்கிட்ட வரமாட்டேன். வராதனால எனக்கு பிரச்சனையும் கிடையாது. இல்லையா? கிண்டி கிளப்புனாதான் ஏன் நீ கிளியர் ஆவா. பாத்திரத்தை வாங்குன்னு வாங்கினாதான் என்னது பாத்திரம் சுத்தமாகும். சுத்தமாக்குற வேலையை தான் நான் செய்வேன். அது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும் சில வேலை, கவலை இல்லை. ஏன் எத்தனை பேர் பாவம் செய்த வயதான மூதாட்டியில் பாவம் செய்து பாவமணிவை பெற்றிருக்காங்க. அந்த மூதாட்டி சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவ கிரீடம் ஆகும். நிறைய மூதாட்டிகள் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க. சொந்த அப்பா இருந்தால் கூட இந்த அளவு கடிந்து திருத்த மாட்டாங்க. நீங்கள் டிவியில் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு நான் திருந்தி பாவமணிவை பெற்றிருக்கிறேன், நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி. இல்லை சிஸ்டர் அப்படியெல்லாம் சொல்லாங்க, நான் உங்கள் பிள்ளை மாதிரி. இல்லை நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, ஆவிக்குரிய அப்பா. ஒரு சம கையை தட்டுங்க. ஆகவே வேதம் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும், புதிதாக்க வேண்டும். அந்த பணியை ஊழியக்காரன் செய்யலைன்னா ஆண்டவர் ஓநாயின்னா சொல்லுவார். ஒரு சம கையை தட்டலாமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்க கேட்போம். 29-30. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும்.
உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது தீர்க்கதரிசி இல்லை, இயேசு கிறிஸ்து. கையை தட்டுங்க. அல்லேலூயா. திரும்ப சத்தமாக வாசிங்க. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு நடக்க போற காரியத்தை சொல்லுகிறார். உங்களை தப்ப விடாத, அதாவது பரிசுத்தம் அடைய விடாதபடிக்கு எதிராக ஓநாய்கள் உங்களிடத்தில் வருவார்கள். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படிக்கு மாறுபாடானவைகளை உங்களிடத்தில் போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. உச்சமா அவருக்கு ஒரு கைத்தாட்டு கொடுக்கலாமா? இப்போ மாறுபாடான சிந்தனைகளை உங்களிடத்தில் ஏற்படுத்துவார்கள், உங்களிடத்தில் ஏற்படுத்துவார்கள். ஒரு ஈரோடு ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரன் ஒரு சகோதரி அடிக்கடி கூப்பிடுவான், வந்து திருவந்தெடுங்க, வந்து திருவிருந்தெடுங்கன்னு. இந்த திருவிருந்து என்பது வியாபாரமா? அங்கே பேசாதீங்க, எங்கே பாருங்க. திருவிருந்து எடுத்தா பாவம் தீருமான்னு நான் கேட்குறேன். ஒரு கேள்வி கேட்குறேன். திருவிருந்து யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? முடிக்க போகிறான், கவலைப்படாதீங்க. பரிசுத்தம் அடைந்த பின்பு எடுக்க போகிற அருமையான இயேசுவின் ரத்தமும் இயேசுனுடைய சரீரமும். ஏயா நான் கேட்குறேன், மாதந்தோறும் ஓடிப்போய் நாக்கை நீட்டி வாங்குறிய, அதனால் கடையில் விற்கிற அப்பம் அது இயேசுவின் ரத்தமும் இயேசுனுடைய சரீரம். உனக்குள்ளே போகணுன்னா நீ எவ்வளோ பரிசுத்தம் அடைந்திருக்க வேண்டும். அதை பெற்றாய நீ அட்லீஸ்ட் ஒரு பொய்யாவது நீ விட்டியா? எங்கே மணந்திருந்தனாய்? சடங்கை நடத்துகிறாய். சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் ஆண்டவர் பூட்டி சாவி எடுக்க போகிறாரு. தீர்க்க தரிசனம், சிரிச்சாலும் தீர்க்க தரிசனம், சீரியஸாலும் தீர்க்க தரிசனம் பூட்டிக்கு எடுக்க போகிறாரு. அந்தி கிறிஸ்து சபைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அடித்து பிரிவார்கள். தீர்க்க தரிசனம். கையை தட்டுங்க. இன்னும் வச்சிருக்க மாட்டார். நேரமில்லை, காலமில்லை, முடித்து வைக்கிறார். அப்படி திருவிருந்து ஒரு பக்திக்குரிய அடையாளம். பாவம் செய்யாதவன் போய் எடுங்க, இல்லை பாவம் செஞ்சவன் பாவ நிவாரண பலி செலுத்தி பரிசுத்தம் அடைந்து இனிமே பாவம் செய்யாதபடிக்கு உறுதிப்பட்ட பிறகு போய் எடுங்க. அந்த அம்மாவிட்ட போய் டெய்லி ஃபோன் போட்டு கூப்பிடுவாங்க, வாங்கய்யா அவன் கிடக்கிறான். அது என்ன, அவன் கிடக்கிறான், அவனுக்கு எனக்கும் பார்க்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவன் பார்க்க. இங்கே கோயம்புத்தூர் மாடல் செல்வனு பிரதர் இருப்பார். எங்கே இருக்கார்? உள்ளே இருக்காரா வெளியே இருக்காரா? எளிமையில் இல்லைங்க. உட்காருங்க பிரதர். இவர் போகிற சபையில்ட்டு ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, செல்வத்தை மட்டும் உள்ளே ஏற்றிடாதீங்கன்னு. செல்வம் முன்னாடி எழும்புங்க, 2 பேரையும் உள்ளே ஏற்றிடாதீங்கன்னு. உட்காருங்க. ஒரு பாஸ்டர், அவனுக்கு எனக்கு என்னையா பகை? ஏன்னா ரட்சிப்பு நான் கொடுத்தேன், சாட்சி அங்கே சொல்லுகிறார்கள். திருவிருந்து எடுக்க வரவே இல்லை, ஏமாத்துக்காரன், கள்ளம், அப்படி இப்படி நாங்கள் அண்ட புழு அடிக்கிறாங்க. நான் கவுண்டர் கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டில் அடிப்பேன். நான் சொன்னேன், பாஸ்டர் என் சபைக்கு வராரு, மாதத்துக்கு வராரு, எல்லா நாளும் உங்கள்கிட்ட தானே இருக்கிறாரு, இப்போ தானே மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வராரு, நான் எல்லா நாளுமா கூப்பிட்டேன், அதுக்கு போய் இவ்வளோ நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. இல்லை பிறகு ஏற்றுறா, நல்ல புத்திமதி சொல்லி திருப்பி அனுப்பிடுங்கன்னு. நல்ல புத்திமதி சொல்லி திருப்பி அனுப்பணுமா? அனுப்பிடுவோமா பிரதர்? அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இல்லையா? பாருங்கள், ஒரு சபையில் என்று ஒரு மனிதன் இன்னொரு சபைக்கு கடந்து சென்றால் அதை அவன் தடுக்கிறான் என்று அவன் ஓய் நாய் தானே, கள்ளப்போதகர் தானே, அந்தி கிறிஸ்து தானே. நான் உங்களையாவது தடுத்துருக்கானே, எங்கானும் போங்கன்னு சொல்லுவேன். எங்கேயாவது போங்க, சத்தியத்தை மட்டும் கேளுங்க, சத்தியம் இல்லாத கேட்காதீங்க. அண்ட புழுகு நிறைய பேசுவாங்க, உண்மையை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடைங்க. ஏன்னா ஒருத்தனை வச்சு எல்லா இடத்துலையும் நிறைவேற்ற முடியாது. அவை அங்கங்கே சபைகள் இருக்கிறது, நீங்கள் அங்கங்கே சபைக்கு போங்க.
ஆனால் சத்தியத்தை மட்டும் கட்டுப்படுங்க. சத்தியம் இல்லாததை கேட்க போவாதீர்கள். சத்தியத்தை கேட்கணும்னா ஜீவ ஒளிக்கு தான் வரணும், இல்லைன்னா ஜீவ ஒளியை பாருங்க. அது அநேகர் அந்த கிறிஸ்துக்களாக இருக்கிறார்கள். அந்த சபைக்கு போவாத, இந்த சபைக்கு போவாத, என்ன இது உலகம். ஊழியக்காரர்களுக்கு தான் உண்மையிலேயே ஊழியம் செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் இங்கே பிடிச்சி வச்சு வாழ்க்கை ஊழியம் செய்து அவங்க தெரிஞ்சிடுவாங்க, இல்லைன்னா திருந்த மாட்டாங்க. உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா சிஸ்டர்? கொடுத்தாங்க. பாவம் செஞ்ச பிறகு கொடுத்தாங்களா, பாவம் செய்யாத பிறகு கொடுத்தாங்களா? சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். இங்கே எல்லாம் அங்கே பாவியும் பரதேசி எல்லாமங்கெல்லாம் ஒன்று தான். பாவம் இருக்கும்போது தான் கொடுத்தாங்க பாருங்கள். அவங்களையே ஒத்துக்கிட்டாங்க. அவள் பாவம் இருக்கும்போதே ஞானஸ்தானம் கொடுத்தா இவங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. உட்காருங்க. எல்லா மனிதனும் பாவம் செய்கிறான் ஒவ்வொரு விதமாக, இல்லையா? ஒன்றும் இல்லைன்னா ஒருத்தன் பொய் சொல்லுவான், ஒருத்தன் பொய் சொல்லுவான், அது ஒரு பாவம். நன்மை செய்யாமல் போனால் பாவம், ஏழைக்கு கொடுக்காமல் போனால் பாவம், கர்த்தருக்கு கொடுக்காமல் போனால் சாபம். இப்படியெல்லாம் இருக்குது. அவை எல்லாம் ஒழுங்காக இருங்க, ஒழுங்காக நடைங்க, அவ்வளோதான் ஒரே வார்த்தை. இந்த பைபிள் கையில் இருக்குது, அதை படித்து அதன்படி திருந்தி நடந்தால் நம்ம நடக்கிற நடை பரலோகத்துக்கு போய் சேருகிற நடை. அல்லேலூயா. இந்த உலகம் அழிந்து போகும், இந்த தேசம் அழிந்து போகும், இந்த பட்டணங்கள் முடிந்து போகும், இந்த அணைக்கட்டுகள் உடைந்து போகும், ஜலப்பிரளயம் உண்டாகும், எல்லா சர்வ அழிவுகளும் உண்டாகும். எல்லா அழிவுகளும் உண்டானாலும் ஜீவொளி பிள்ளைகள் என்றென்றைக்கும் கொளுத்த ஆட்டு கடாக்களைப் போல செழித்தொங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கொடிதான ஓய் நாய்கள் வரும், காணிக்கை திருடுகிறவர்கள் வருவார்கள். நான் எப்போவும் சொல்லுவதான், எப்போவும் ஆண்டவர் உணர்த்தும் போது தான் சொல்லுவேன். நான் வேணும்னு பகையில்லை, நான் எல்லாரையும் நேசிக்கிற ஊழியக்காரன். ஆனால் பைபிள் இங்கே வந்தாச்சுன்னா ஆண்டவர் பகைக்கிற ஊழியக்காரனை பகைச்சி பேசிடுவார். நான் பேசலை, புரியுதா? நான் பேச மாட்டேன். ஏன்னா ஒரு மோன்சலாசரை எடுத்துக்கிடுவோம். ஒருவேளை அவருடைய செய்தி எனக்கு ஒரு காலத்தில் ஆறுதலாக இருந்திருக்கும், இல்லையா? ஆலன்பால் ஆறுதலாக இருந்திருக்கும். நான் அதைத்தான் பார்ப்பேன், பாசிட்டிவ் தான் பார்ப்பேன், நெகட்டிவ் பார்க்க மாட்டேன். ஆனால் இங்கே அவர் நெகட்டிவை தான் பார்ப்பார். ஏன்னால் இங்கே பேசுவது கர்த்தர். நீ என்னாலும் என்னுடைய வேதத்தை தான் விதைக்க வேண்டாம், உன்னுடைய விருப்பத்தை விதைக்க கூடாது. என் பிள்ளைகள் பரலோகத்து வரக்கூடிய விதைகளை நீ போடு, அது பல நாட்களுக்கு பிறகு அறுவடை நடக்கும். நீங்க செத்தா நான் சந்தோஷப்படுவேன். இதை மட்டும் ஒருத்தன் கட் பண்ணி போட்டா வைரல் ஆக்கி அவன் பணம் சம்பாதிப்பான். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்றான், நீங்க செத்தா நான் சந்தோஷப்படுவேன். இப்படி ஒரு ஊழியக்காரனை பார்க்க முடியுமா? இவன் தாயா கள்ள ஊழியக்காரன், அவன் போட்டு அடித்து லைக்கு போட்டு நல்லா சம்பாதிப்பான். முன்னே முன்னையும் பார்க்க மாட்டான், முன்னே முன்னையும் பார்க்க மாட்டான். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் செத்தா பரலோகத்துக்கு போவீங்க, அதை நான் அறிந்திருக்கிறபடினால் உன் சாவு எனக்கு கவலையை கொண்டு வராது. என் பிள்ளை பரலோகத்துக்கு போயிட்டாலே என்ன ஒரு கோபம் இருக்கும், என்னை விட முந்தி போயிட்டாளேன்னு நினைப்பேன். ஒரு சமகையை தட்டுங்க, புரியுதா? இங்கே சாட்சி சொன்ன ஒரு சகோதரனை குறித்து மனைவி பேசுவாங்க, திருப்பூர் தான். அதோ அவங்க சொல்லுவாங்க, போன வாரம் தான் அவங்களுக்கு 10 பண்டில் அனுப்பிவிட்டேன் புக்கு கொடுக்கு, தாய் மகளமாக விதைச்சி தீத்துருங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பேன், கொடுத்துருப்பேன். அவங்க சொல்கிறேன்னா, உன் புருஷன் எங்க? பரலோகத்தில் இருக்கிறான். ஏய் புருஷன் எங்க? அவன் பரலோகத்தில் இருக்கிறான். என்ன சொல்கிற? அவர் இறந்து போனார். இல்லை பரலோகத்தில் இருக்கிறான், அவர் சர்வதம். ஆமாம், நான் ஜீவொளி பிள்ளை, என் புருஷன் பரலோகத்தில் இருக்காரு சொல்லி தானே உயிர் எடுத்தார். 7 படிக்கட்டு எப்படியாவது என்ன காரி துப்புங்க, ஆனால் என் புருஷன் உயிரோட கிடைக்கணும். அவங்களுடைய ஜெபம். நான் சொன்னேன் 7 படிக்கட்டு, அதில் அவர் நிற்கிறார். உன் புருஷனை பரிசுத்தம் பண்ணி 7 நிமிஷத்தில் தூக்கிடுவார், 7 நிமிஷத்தில் தூக்கிடுவார். உயிர் இருக்கான பாருன்னு, உயிர் இருக்கான பாருன்னு. இல்லை எனக்கு அவர் வேணும், எனக்கு வேணும், ஆண்டவர் என்னை துப்பட்டு, என் காரி துப்பட்டு, நீங்கள் என்னை காரி துப்புங்க, எப்படியாவது மடிப்பிச்சை தாருங்க, என் புருஷன் வேணும். ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பாக செத்து போவானை தீர்க்க தரிசனம் உரைத்து
அதற்கு பிறகு இதே மேடையில் வந்து உயிர் பிச்சை கேட்டு நீ சாட்சி சொல்லி நீ வீட்டுக்கு போனாலும் அந்த பொருத்தனை நிறைவேறாமல் போனதினால் உன் புருஷனை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். 7 நிமிஷம்தான். டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஆம்புலன்ஸே வந்தது, பார்த்தாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ சந்தோஷம். ஏனென்றால் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, அவர் இப்போ எங்கே இருப்பார்? என் கர்த்தரின் மடியில் இருக்கிறார். அவங்களுக்கு சந்தோஷம், அவங்க சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படியா நீங்கள் பார்க்குறீங்களா பாஸ்டர்? அவன் பார்க்குறேன். ஏனென்றால் நான் அவனுக்கு விதைத்திருக்கிறேன், பரிசுத்தத்தை விதைத்திருக்கிறேன். ஆகவே அவன் நீதிமானாக்கப்பட்டு பரலோகத்தில் சேர்த்திருக்கிறான். அங்கேயே அவர் மடியிலே உட்கார்ந்திருக்கிறார். உன் உயிரை எடுப்பதற்கு, அவருடைய உயிரை எடுப்பதற்கு உன் வீட்டுக்கே வந்தார்ல. நான் சொன்னேன்ல, இரும மாடா வந்து எடுத்துகிட்டு போச்சு. என் தேவன் வந்து எடுத்தார். சொன்னேன்ல, அவன் வீட்டில் 7 படிக்கட்டில் நிற்கிறாருன்னு. அவன் வீட்டில் எத்தனை படிக்கட்டுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோதான். தூக்கிட்டார், கொண்டு போனார், பரலோகத்தில் சேர்த்தார். இப்போ அந்த அம்மா சொல்லு, என் புருஷன் பரலோகத்தில் இருக்காங்கன்னு உற்சாகமாக சொல்கிறான். ஒரு புத்தகம் கொடுக்கும்போது என் புருஷன் செத்து பரலோகத்துக்கு போயிருக்கார். யாரா சந்தோஷமாக சொல்லுவாங்களா? இதான் என் உண்மையான ரட்சிப்பு. சும்மா போட்டோ போட்டு மாலை போட்டு வச்சுட்டு பத்தியை கொளுத்திடுவேன் என் மகன் இவன் மகன்னு சொல்கிற விட என் புருஷன் பரலோகத்தில் இருக்கிறான்னு சொல்வது எவ்வளோ பெரிய ஆனந்தம். நான் சொன்னேன், நான் விதைத்தால் அவன் செத்தா எனக்கு சந்தோஷம். ஏனென்றால் அவன் போகிற இடம் பரலோகம். ஏன் பேச்சை கேளாமல் நீ செத்தா நீ போகிறது நரகம். அதுலேயும் எனக்கு ஹாப்பி. சொன்னால் கீழியா, கீழ்ப்படிந்தால் பரலோகம், கீழ்ப்படியாவிட்டால் நரகம். எந்த வாசல் உனக்கு வேணுமோ யூ கேன் டிசைட். உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம். நல்ல பசிக்கிறவங்க கையை தூக்குங்க. நல்லா பசிக்கிறவங்க கையை தூக்குங்க. இந்த ஆளை ஒன்று பார்க்கணுமே. யார் பாப்பாவா? யார் தம்பி?